Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சிட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பூண்டு மிளகு குழம்பு. இப்போ வந்து மழை வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி டைம்ல வந்து என்னன்னா இம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம பூண்டு, மிளகு, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூண்டு குழம்புக்கு வந்து என்னன்னா ஒரு panல கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட கறிவேப்பிலை கொஞ்சம் லைட்டா ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கலாம். 5 வரமிளகாய். ஃபர்ஸ்ட் இதையே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துட்டோம். அதாவது ஸ்மெல் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ரொம்ப ஆயில் விடணுன்ட்டு இல்லை, லைட்டாக இந்த பச்சை வாசம் போகிறதுக்காக ஆயில் விட்டு வறுத்துக்கிறோம். இப்போவே நம்ம மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன். நம்ம சீரகம் வந்து கடைசியாக போட்டுக்கலாம். அதாவது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். சீரகம் வந்து என்னென்னா சீக்கிரமாக ட்ரை ரோஸ்ட் ஆகிரும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மிளகும் அதே மாதிரி தான். இந்த மூணையும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதாவது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை வந்து தனியாக அரைச்சிட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வறுத்துட்டோன்னா அதாவது என்னென்னா ஒரு சிலது வந்து சீரகம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ரோஸ்ட் ஆயிரும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் நம்ம தனித்தனியாக வறுத்தெடுக்கிறோம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை வறுத்துக்கலாம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இந்த சூடே இப்போ வந்து போதும், நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இதையும் நம்ம மாற்றிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் விடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 25 ml அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து வெந்தயம் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா வாசனைக்கு புளிக்குழம்புனாவே வெந்தயம் 1/4 டீஸ்பூனாவது ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரு 2 இருக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பெருங்காய பொடி, சின்ன வெங்காயம் 1 கப்பு, அதாவது ஒரு 40லேருந்து 50 வெங்காயம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு 2 பூண்டு ஆட் பண்ணுறோம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம். அதாவது ஸ்மெல் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணுறோம். நிறையா தக்காளி ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் சல்லுன்னு போயிடும். அதனால் ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்கிறத நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம ஊற வச்சுருக்கிறோம். நல்லா கரைச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றி எண்ணெய் மேலே வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னா நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இதை வந்து என்னென்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இப்போ இன்னும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாம். இது மினிமம் வந்து ஒரு 8 to 10 minutes வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பூண்டு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இது இடையில நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து மேலே வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 minutes ஆகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பூண்டு மிளகு குழம்பு ரெடி. பூண்டு மிளகு குழம்பு ரெடி. பார்த்திங்கன்னா பூண்டும் நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்கிறோம். சின்ன வெங்காயம், மிளகு. இது வந்து என்னென்னா இந்த மழை டைமு ஃபீவர் வந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்லாம். சுவையான பூண்டு மிளகு குழம்பு ரெடி.
பூண்டு மிளகு குழம்பு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. அதாவது மழைக்காலங்களில் வந்து இந்த மாதிரி ஃபுட் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.